GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தனக்கன்குளம் திருவள்ளூர் காலனியைச் சேர்ந்தவரான சகாயராஜ் இப்பகுதியில் கேபிள் டிவி நிறுவனம் நடத்தி வருபவர். இவரது உறவினரான டாக்டர் ரத்தினமாலா லண்டனில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவருக்கு சொந்தமான நிலையூர் பகுதியில் உள்ள 1 ஏக்கர் 30 சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அந்த நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சகாயராஜுக்கு ஒப்படைக்கப்பட்டது. நிலையூர் பகுதியில் பழைய இரும்பு கடை நடத்தி வரும் குமரேசன் என்பவர் ரத்தினமாலாவுக்கு சொந்தமான குறிப்பிட்ட நிலத்தை ஆக்கிரமித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை எதிர்த்து சகாயராஜ் மதுரை திருமங்கலம் நீதிமன்றத்தில் 2 வழக்குகளையும் மதுரை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 1 வழக்கையும் தாக்கல் செய்தார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் குமரேசனுக்கு இந்த நிலத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என உறுதி செய்யப்பட்டு நிலத்தை சகாயராஜிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதியன்று சகாயராஜ் திருப்பரங்குன்றம் காவல் நிலைய ஆய்வாளர் மதுரை வீரனிடம் மனு அளித்து நிலத்தை மீட்க உதவி கோரினார். ஆய்வாளர் மதுரை வீரன் நீதிமன்ற டவாலியை அழைத்து வருமாறு அறிவுறுத்தினார். இதன்படி ஜூன் 27ஆம் தேதியன்று சகாயராஜ் மற்றும் வழக்கறிஞர்கள் இணைந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நிலத்தில் இருந்த பழைய கம்பி வேலிகள் மற்றும் புதர்களை அகற்றும் பணியை மேற்கொண்டனர். ஆனால் அதே நாளில் குமரேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் சகாயராஜ் மீது ஜூன் 27ஆம் தேதி மாலை 4 மணியளவில் வழக்கு பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து அதே நாள் நள்ளிரவு 3:40 மணியளவில் ஆய்வாளர் மதுரை வீரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் சகாயராஜின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு சகாயராஜின் மனைவி மேரி வசந்தாவிடம் ஆய்வாளர் விசாரணைக்காக அழைப்பதாக கூறி நள்ளிரவில் வெளியே வருமாறு வற்புறுத்தினர். மேரி வசந்தா தனது மகளுடன் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பதாகவும் பெண் காவலர் இல்லாமல் விசாரணைக்கு வர முடியாது எனவும் தெரிவித்தார். இருப்பினும் காவலர்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் கதவை தட்டி தொந்தரவு செய்தனர். இதனால் வேறு வழியின்றி மேரி வசந்தா நள்ளிரவு 3:40 மணியளவில் வீட்டிற்கு வெளியே வந்து ஆய்வாளர் மதுரை வீரன் மற்றும் காவலர்களிடம் சுமார் 30 நிமிடங்கள் விசாரணைக்கு பதிலளித்தார். இந்த நள்ளிரவு விசாரணை சம்பவம் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் மூலம் பதிவாகி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாதாரண நில பிரச்சனை தொடர்பான முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் பெண் காவலர் இல்லாமல் நள்ளிரவில் ஒரு பெண்ணை வீட்டிற்கு வெளியே அழைத்து விசாரணை நடத்தியது காவல்துறையின் செயல்பாட்டின் மீது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. முன்னதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் காவல்துறை மீது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் திருவள்ளூர் காலனியில் நடந்த இந்த நள்ளிரவு விசாரணை சம்பவம் காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்து மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பெண் காவலர் இல்லாமல் நள்ளிரவில் ஒரு பெண்ணை விசாரணைக்கு அழைத்து தொந்தரவு செய்த காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட காவல்துறையின் மேல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.